கர்ச்சிக்கிறது. யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? சிங்கம் கர்ச்சிக்கிறது அப்படின்னா எதை சொல்றாருன்னு பார்த்தோம். ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தர் அது அடுத்தாலே சொல்லுது. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் அப்படிங்கிறார். அப்போ சிங்கம் கர்ச்சிக்கிறது என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் பேசுகிறார் என்பதை குறித்து. கர்த்தர் பேசினால் அங்க ஒரு பெரிய விளைவு, சாதாரண விளைவு அல்ல, பயங்கர விளைவு உண்டாகும் என்பதை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை குறித்து நிறைய பார்த்தோம். ஆமா, ஆண்டவர் என்னென்ன காரியங்களை எரேமியாவுடைய வாயில அவர் சொன்னார். நீங்க வாசிங்க, எரேமியா 5:14 வாசிங்க. எரேமியா 5:14. எரேமியா 5:14. ஆகையால் ஈரமாக்குவேன். எரேமியா 2:9-10 வசனங்களை வாசிங்க. எரேமியா 2:9-10, 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். எரேமியா 2:9-10 தானா? 1:9-10. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகள் என் வாயிலே வைக்கிறேன், பார் பிடுங்க. நிப்பாட்டு இந்த இடத்துல. பார், ஆண்டவர் சொல்றாரு, பார் பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும். பாருங்க, எரேமியா பார்த்து சொன்னாரு, இந்த பாரு, என் வார்த்தைகளை உன் வாயில நான் வைக்கிறேன். அது என்ன நடத்தும் அப்படின்னு கேட்டா, பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தின. அப்ப அவன் வார்த்தை, என் வார்த்தை உன் வாயில வைக்கிறேன், இந்த வார்த்தையினால என்ன நடக்கும், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் சொல்றாரு, பிடுங்குவாய், நினைசிவாய், இடிப்பாய். எதனால? வார்த்தையினால. இடிக்கன்னா இதை கொண்டுட்டு, கடப்பாறையை கொண்டுட்டு போய் இடிக்கிறதல்ல. அவர் சொல்றாரு பிடுங்குவாய், இடிப்பாய், அழிப்பாய், கவிழ்ப்பாய், கட்டுவாய், நாட்டுவாய். எதை வைத்து? வார்த்தைகளை வைத்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை குறித்து நிறைய காரியங்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னலாம் செய்யும் என்பதை குறித்து நான் பார்க்கிறேன். நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பார்த்ததான். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிங்க. யாத்திராகமம் 9:20-21. பயப்பட்டானோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டான். அவன் காப்பாற்றுவான். தன்னுடைய வேலைக்காரர், தன்னுடைய மிருக ஜீவன் எல்லாவற்றையும் செய்துள்ளான். என்னுடைய வார்த்தைக்கு எவன் பயப்பட்டாங்கிற அந்த பதத்தை நான் அடுத்த வசனத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வார்த்தையை எவன், வாசிங்களா, அந்த வசனத்தை வாசிங்களேன். பாத்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை. அப்ப பயப்படுறான்ங்கிற வார்த்தை அது எதை குறித்து சொல்லுகிறது? மதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை, இதெல்லாம் நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தையை மதித்தல். நான் தான் ஏற்கனவே நிறைய பைபிள்ல பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படின்னா முக்கியமா அது எந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் கொடுக்கிற ரெவரன்ஸ், கனப்படுத்துதல். என்னது? அவருடைய வார்த்தையை மதித்தல் அல்லது அவரை மதித்தல். ஏன் அப்படி ஆராதனை சமயத்துல முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறோ, கர்த்தரை கனம் பண்ணி நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்பட்டல்ல. புறஜாதி தெய்வங்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புறஜாதி தெய்வங்கள் அவங்க எப்படி பயப்படுறாங்கன்னா, அது நம்ம அடிச்சிரும், அது கொன்றும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எப்படி பயப்படுறோம்னா, அவர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. நீலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது,
நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. வான தூதரை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே. வான தூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி மகிழ்விக்கிறே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி மகிழ்விக்கிறே. கை உயர்த்தி எல்லோரும், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. ஹல்லேலூயா. அப்போ புறஜாதி தெய்வங்களை அவங்க பயந்து நடுங்குறாங்க. என்னன்னா அது நம்ம என்ன செய்யறோம், கொன்றும் அடிச்சிரும். அந்த கோயில் பக்கத்தில் போகாத என்ன செய்யும், அது அடிச்சிரும் அப்படிமாங்கல்ல புறஜாதி தெய்வங்கள் அது. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு பயம் அப்படி அல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்முடைய ஆண்டவருக்கு அன்பினால் ஊழியம் செய்வது. ஆமென். அன்பினால் ஊழியம் செய்வது, அன்பினால் ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிற கனம், மரியாதை அல்லது பயம். அவருக்கு பயப்படுகிற பயம் என்பது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கொடுக்கிற மரியாதை, அவர் கொடுக்கிற கனம். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பாடலை பாடும்போது அவர் சொல்றாரு, எவ்வளவு உம்முடைய நாமம் இந்த பூமியில எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. அவர் வியந்து பார்க்கிறார். இந்த ஒரு பாடல் பாடும், ஒரு பாட்டு இல்லையா, இங்கிலீஷ் பாட்டு. என் ஆண்டவா உம் கிரியை காணும் போது சொல்லொன்னா ருதல் அடைகின்றே. என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீரத்தனை பெரியவர். என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீரத்தனை எப்படி வரும் ஞாபகம் இருக்கா? Oh Lord my God, when I'm in awesome wonder. அதுக்கு வார்த்தை தெரியல. அவர் வியந்து பார்க்கிறாராம். அவருடைய கிரியைகளை, அவர் செய்த அற்புதங்களை அவர் வியந்து பார்க்கிறாராம் சங்கீதக்காரன். அதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்பெஷலே. அதுதான் நம்ம பயப்படுறது. கர்த்தர் இன்னைக்கும் நாம பாவம் செய்கிறதுக்கு எப்படி விலகணும்னு கேட்டா, என்னுடைய ஆண்டவர் மேல கொண்ட அன்பினால. அவர் சொன்னார்ல, எபிரேயர் நிருபத்தில் அவர் சொல்றாரு, என்னுடைய நியாய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் வைப்பேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. எப்படி அவருடைய வாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? சொல்றேன் பாருங்க. ஏன் அப்படி சொன்னாரு?
என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் வைப்பேன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க 8ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு, எந்த நாட்களுக்கு பின்பு தெரியுமா? முதல்ல இந்த நாட்கள்லாம் கர்த்தர் உன்னை அடிச்சிருவாரு, இந்த பிரமாணத்தை நீ மாறிட்டேன்னா உனக்கு அடி, உன்னை கொலை செஞ்சிருவாரு, உன்னை அப்படி செஞ்சிருவாரு. இதுதான் நியாய பிரமாணம். ஆனா கர்த்தர் சொல்றாரு அந்த நாட்களுக்கு பின்பு. எந்த நாட்களுக்கு பின்பு? நியாயப்பிரமாண நாட்களுக்கு பின்பு என்ன செய்வார் அவரு? வாசிங்க. நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இது எழுத்து அல்ல, இது என்னது? ஆவி. எழுத்து கொள்ளும், ஆவி என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். எழுத்து கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். அவர் சொல்றாரு அந்த நாட்களை போல அல்ல, அந்த நாட்களை பின்பு, அந்த நாட்களுக்கு பின்பு நான் என்ன செய்வேன்? இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுவேன். அது என்ன உடன்படிக்கை? என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை நான் என்ன செய்வேன்? எழுதுவேன், எழுதி வச்சிருவேன். ஹல்லேலூயா. கல்லில் அல்ல, சதையில. இப்ப பிரமாணம் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? சதையில. எனக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இப்ப ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, உன் தேவனாகிய கர்த்தரை நீ எப்படி தொழுது கொள்ளணும்? நீ முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு என்ன செய்யணும்? தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யணும்? நீ தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும் முழுசு அவருக்கு. அல்லேலூயா. என்னுடைய எல்லாமே அவருக்கு. நான் அன்பு கூறுகிறேன் என் தேவனிடத்துல, எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவினிடத்துல என்ன செய்கிறேன்னா அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. அப்போ பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் இதாங்க வித்தியாசம். இப்போ நாம என்ன செய்கிறோம்னா அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. என்ன செய்யறோம்? நாம அன்பு கூர்ந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். நாம ஏன்னா அந்த கட்டளைகள் எழுத்துல அல்ல, அந்த எழுத்து என்ன குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது அப்படி அல்ல, இது அன்பினால ஏவும். என் தேவனுக்காக நான் என்ன செய்யணும்னா, என் தேவனுக்காக நான் வாழணும், எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுக்காக வாழணும் என்று சொல்லி இந்த அன்பின் பிரமாணம் நம்ம அன்பினால தேவனுக்காக வாழ நம்ம ஏவி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் புதிய பிரமாணம், அதுதான் கிருபையின் பிரமாணம், அதுதான் ராஜரீக பிரமாணம், அதுதான் கிருபையின் பிரமாணம். ஹல்லேலூயா. எனவே எனக்கு கண்பானவர்களே, நாம் பார்த்தோம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எவர்கள் மதித்தார்களோ அவர்கள். வாசிங்க அந்த யாத்திராமத்தின் புஸ்தகத்துல 9, 20, 21 வசனங்கள். 21 வசனத்தை வாசிங்க. 21. கர்த்தருடைய வார்த்தையை எவன் மதியாமல் போனானோ, சொல்லுங்க எல்லாரும், மதியாமல் போனவன் அழிவுக்கு நேராய் போனான். அல்லேலூயா. அப்படிதானே? மதியாமல் போனவன், அவனுக்கு இருந்த எல்லா மிருகங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? கொல்லப்பட்டது. ஆனால் எவன் மதித்து அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டானோ அவனுடைய மிருக ஜீவன்லாம் பிழைத்து கொண்டதான். அது அந்த இடத்துல பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையை மதித்தல். தேவனுடைய வார்த்தை அவ்வளவு பயங்கரமானது. தேவனுடைய வார்த்தை அது நீங்க அதே எபிரேயர் நிருபத்திலே வாட்சி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையானது, வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையானது 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அதுல ஜீவன் இருக்குது. இட் ஹஸ் தி லைஃப், இட் ஹஸ் தி பவர். சொல்லுங்க, அதுல என்ன இருக்குது? அதுல வார்த்தையில என்ன இருக்குது? முதல்ல ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் அந்த ஒரு வார்த்தை அவ்வளவு பயங்கரமா இருக்கு? ஏன் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. என்னது? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல கூட பாருங்க, நூற்றுக்கு அதிபதி கேட்கிறான். 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதி, என்னுடைய வேலைக்காரன் அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், சுகம் இல்லாம இருக்கிறான், நீர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் சொல்றாரு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, தகுதியானவன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம என்ன செய்யலாம? ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படணும். பயப்படணும் என்ன அர்த்தம்? இப்பதான் சொன்னேன். பயப்படணும் என்ன அர்த்தம்? கணம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்துச்சு, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துச்சு, புல்பீட்ல இருந்து வருது ஒரு வார்த்தை அப்படின்னா அதை கனமா கொண்டு போங்க. ஹல்லேலூயா. அதை மதிக்க ஆரம்பிங்க, அதை சொல்லிக்கிட்டே இருங்க தேவனுடைய வார்த்தையை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை எடுங்க, பிசாசுனுடைய வார்த்தையை தூக்கி தூர போடுங்க. உங்களுக்கு பயம் உண்டாச்சுன்னா அது பிசாசுனுடைய வார்த்தைங்க. வாழ்க்கை குறித்த பயம். ஏதாவது யாராவது ஒரு வார்த்தை சொல்றாங்க, மனுஷன் சொல்லுவான் ஒரு வார்த்தை, உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, நீ வீணா போயிருவேன், நாசமா போயிருவேன். அந்த வார்த்தையை நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள நல்ல வார்த்தைகள் உண்டு. உங்களுக்கு நல்ல வாழ்வு தருகிற வார்த்தைகளை தருகிற ஒரு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் தான் வந்தேன். அவருடைய நோக்கம் என்னது? உங்களை அழிக்கவா? தேவன் எதுக்கு வந்தாரு? இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? நம்மை வாழ வைக்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? நீங்க நல்லது செஞ்சா உங்களை வாழ வைப்பாரு, நீங்க கெட்டது செஞ்சா உங்களை அழிச்சிருவாரு. அப்படி சொல்ற கேஸ் வரல. நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒருவேளை கெட்டது செஞ்சாலும் உங்களை மனம் திருப்பி திரும்பமாக அதுல இருந்து வெளியே வர செய்து உங்களை ஆசீர்வதிப்பதான் அவருடைய வேலைங்க. கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? நாம் வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு தகப்பன் பிள்ளைய, கெட்டு போன குமாரன், இளைய குமாரன் எப்படினாலும் சொல்லலாம். அவன் போயிட்டு வந்தவன தகப்பன் என்ன செஞ்சாரு? தம்முடைய அன்பினாலே அவனை மாற வச்சுட்டாரு. அல்லேலூயா. அவன் பார்க்கிறான், அவர் ஓடி வராரு. அவன் நிக்கிறான், அவர் ஓடி வராரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவன் அங்கிருந்து பார்க்கிறான், இவர் ஓடி வர ஆரம்பிக்கிறாரு. அவன் அங்கிருந்து திகைச்சு போய் நிக்கிறான், என்ன செய்வதென்று தெரியாம நிக்கிறான். இவர் ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டாரு. அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டாரு, அவனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு, மோதிரத்தை கொடுத்துட்டாரு, செருப்பை கொடுத்துட்டாரு. அவனை ஆளையே மாத்திட்டாரு, மறுரூபமாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமாங்க? உடைந்த பாத்திரத்தை அவர் சரி பண்ணி அதை ஆசீர்வாதமாக்குறார். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் ஒருவர் இல்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை.
ஹல்லேலூயா. அப்போ அவர் உடைந்து போனாலும் கெட்டு போனாலும் நீ அவர் கையில வந்துட்டேன்னா ஒன்னு என்ன செய்கிறாராம்? பைபிள்ல எரேமியா புஸ்தகம் நினைக்கிறேன், அதுல ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு குயவன் கையில அவன் குயவன் பாத்திரம் வணைந்துட்டு இருக்கிறான். மண்பானத்தை என்ன செய்யிட்டு இருக்கான்? மண்பானையை உருவாக்கிட்டு இருக்கிறான். வணைந்து கொண்டு தெரியுமில்ல உங்களுக்கு, வணைந்து கொண்டு அந்த சக்கரம் ஓடிட்டு இருக்கும். அதில் என்ன செய்வாங்க? அது ஷேப்பு, அந்த கொய்வன் தனக்கு தோணுனபடி ஷேப்பை உருவாக்குவான். அப்படி அதான் வாசிங்களா அந்த வசனத்தை, வாசிங்களா, கவனிங்களா அந்த வசனத்தை. சொல்லுங்க, எத்தனை வசனமா? 18:6 வாசிங்க எல்லாரும், பாருங்க வசனத்தை. முதல்ல வாசிங்க, அந்த கொய்வன் என்ன செஞ்சாங்கிறத வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்கன்னு நினைக்கிறேன். வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகள் உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். அவன் திருகையிலே ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிட்டு. மண்பாண்டம் என்ன ஆயிட்டு? அவன் கையில. ஆமா, கத்தர் கையில தான் இருக்கிறோம். நீ கெட்டு போனாலும் எங்க தான் இருக்கிற தெரியுமா? உன் குடும்பம் கெட்டு போனாலும் என்ன, கத்தர் கையில். நம்பிக்கை இல்லாம இல்லை உங்களுக்கு. ஹல்லேலூயா. தேவன் கையில நான் சொல்லுவேங்க, ஒரு முறை தேவன் கையில வந்துட்டீங்கன்னா உங்களை அவ்வளவு லேசில் விடவே மாட்டார் ஆண்டவர். உங்களை சரி பண்ணி ஒரு நல்ல நிலைமை கொண்டு போறதுக்கு அவர் என்னவெல்லாம முயற்சி எடுப்பாருங்க. அப்படி ஈஸியா ஒரு தடவை பாவம் பண்ணிட்டு அப்போ இனி இந்த பக்கமே வராத ஓடு அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. அன்பானவர், இரக்கம் நிறைந்தவர். பைபிள்ல நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறோம். அதுல சிருஷ்டிப்பை கொடுத்து என்னம்மா, சிருஷ்டிப்பை கொடுத்து என்ன சொல்லுவோமா? அது தேவன் படைத்தவைகள்லாம் நல்லதா இருந்துச்சு, அப்படித்தானே? அடுத்து என்னது? 4 பாயிண்ட் சொல்லுவோமே. முதல்ல தேவன் படைத்தது நல்லது. அடுத்து அது என்ன ஆயிடுச்சு? வீழ்ச்சி, கெட்டு போயிட்டது. அடுத்த ஸ்டெப் அவர் எடுக்கிறாராம், புதிய திருப்பமா. அதுக்கு பேர் என்னது? புதிய திருப்பம். ஞாபகம் இருக்கா? புதிய திருப்பம் என்னன்னு கேட்டா ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வர்றாராம். அவன் கெட்டு போயிட்டான், அவர் உண்டாக்குனவர் தான், கையில இருந்து போயிட்டாங்க. போனாலும் திரும்ப அவனை விடலை. அவரு எத்தனை வருஷம் பாருங்க, அந்த மனுஷனை திரும்ப கொண்டு வர்றதுக்கு அவர் எத்தனை வருஷம், அதுக்கிடையில எத்தனை திட்டங்களை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. முதல்ல மனசாட்சியின்படி நடக்கிறாங்க, அடுத்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. நியாயப்பிரமாணம் என்ன செய்து இவனை வணைகிறத தவிர பாவம் என்னங்கிறத சொல்லி தந்துதான். பைபிள் சொல்லு, கலாத்தியர் நிருபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்திற்கு உங்களை வழி நடத்துகிற உபாத்தியா இருக்கிறது அப்படிங்கிறார் பவுல் சொல்லும்போது. கிறிஸ்துவனிடத்தில் உங்களை என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. அவனை அது உங்களுக்குள்ள பெருசா ஒன்றும் சாதிக்க முடியல நியாயப்பிரமாணம். ஆனா முக்கியமா அது என்ன செய்யுதுன்னா, கிறிஸ்துவினாலதான்பா உனக்கு முடியும்னு கொண்டு வந்து அந்த கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்துதான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 3:24 எடுத்துக்கொள்ளுங்களேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருக்கு. உபாத்தியானது டீச்சர், வாத்தியார் சொல்லுவோம்ல. வாத்தியாருக்கு முந்தின பதம் இதுதான், இதுல இருந்து உருவானதுதான் வாத்தியார் என்ற பதம். அந்த வார்த்தை உபாத்தி, இதுதான் வாத்தியாருக்குரிய ஆதி காலத்து வார்த்தை. அப்போ இயேசு கர்த்தர் எத்தனை கட்டங்களை கொண்டாடுறார் பாருங்க. திரும்பமாக ஒரு மனுஷனை திரும்ப தான் கையில கொண்டு வருவார். இயேசு சொன்னார்ல, கெட்டு போனதை ரட்சிக்கவும். எதுக்கு வந்தார் அவரு? கெட்டு போனதை ரட்சிக்க. அழிவின் பாதையில் இருக்கிறவனை மீட்டு திரும்ப ஜீவ பாதை கொண்டு வருவதற்கு. ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? தேவன் அவர் கையில இருக்கிற நீங்க கெட்டு போயிட்டாலும் பாவம் செஞ்சிட்டாலும், திரும்ப நான் சொல்றேன், நீங்க பாவம் செய்ததற்கு உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக இதை சொல்லல. ஒருவேளை தவறிட்டாலும் தேவன் நினைச்ச உங்களை விடுவதில்லைங்க. இல்ல உங்க குடும்பம் ஏதாவது ஒரு காரியத்துல கெட்டு போயிட்டாலும், வீணா போயிட்டு, என் குடும்பம் நான் எப்படி இருந்தோம், நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படிமாங்களா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம்.
என் அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்படி நீங்க இருந்தாலும் கூடங்க அவர் கையில இருந்தீங்கன்னா நீங்க திரும்ப பழைய நிலைமைக்கு உங்களை கொண்டாடணும். அதான் ரெஸ்டோரேஷன். அல்ல பைபிளே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தின வரை வாசிங்கன்னா, அது ஆதியாமத்துக்கு அப்புறம், அதாவது ஆதாம் விழுந்து போனதுக்கு அப்புறம் நடக்கிற எல்லா காரியங்களுமே ரெஸ்டோரேஷனுக்கு ஏதுவா நடக்குது. அப்படின்னு என்னது ரெஸ்டோரேஷன்? என்னது ரெஸ்டோரேஷன்? ஆதி நிலைமை. சொல்லுங்க, ஆதி நிலைமை. ஆதாம் எந்த நிலைமையில இருந்தானோ அந்த நிலைமையில மனுஷனை கொண்டு வருவதற்காக நடப்பிக்கிற கிரியைகள் தான் முழு வேதமும். ஆமென், ஹல்லேலூயா. கை வைத்து சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் நம்ம மக்களை திருவிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்குன்னா, அப்படியே கீ கொடுத்துட்டே இருக்கணும். சொல்லு, 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 அட்ரு எட்ரு 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 அட்ரு எட்ரு. என்னது? ஒரு அல்லேலூயான்னு சொன்னா ஒரு சத்தமா சொல்ல முடியல. சொல்லுங்க ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா. இது சாதாரணமா சொல்லும் போதே வந்துடணும். அப்படி அது என்னன்னு தெரியல, நம்ம சபைக்கு உண்டான அது பழக்கம். சத்தம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன, நாங்க அப்படி கிடையாதுங்க. நிறைய சொல்லுவாங்கல்ல, ஊழியக்காரர் எப்படி இருக்காரு அப்படிதான் ஜனங்கள் இருப்பாங்க. அப்படி இல்லையே. நாங்க எங்க போனாலும் எதை செஞ்சாலும் முழு பலத்தோட தானே செய்யறோம். அல்லேலூயா. என் கூட வர்றவங்களுக்கு தெரியும், நாங்க எதை செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் எப்படிதான் செய்யறது, முழு பலத்தோட தான். ஆமென், அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுதான் ரெஸ்டோரேஷன், மனுஷனுடைய ரெஸ்டோரேஷனுடைய உச்சகட்டம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ இந்த காலவேளையில புரிந்து கொள்ளுங்க, நீங்க எந்த நிலைமையில இருந்தாருங்க, உங்களை திரும்ப பழைய ஆசீர்வாத, பழைய பாவ நிலைமைக்கு அல்ல. நீங்க ஆசீர்வாதத்தின் உச்சத்துல எப்ப இருந்தீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப தேவன் உங்களை அங்க கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் பேசிக்கொண்டு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய அது வல்லமை உள்ளது. அதனால சாத்தான் இதை கெடுப்பதற்கு தான் நிறைய வார்த்தைகளை உங்களோடு பேசிக்கொண்டிருப்பான். நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அதே யாத்ராமத்தின் புஸ்தகத்துல பிரைஸ்ல 10ஆம் ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிங்க. அழைக்கப்பட்டார்கள். அவன் சொல்றான், உனக்கு பொல்லாப்பு நேரிடும் அப்படிங்கிறான். பிசாசு அப்படிதான் சொல்லுவான், நீ இதை செஞ்சா உனக்கு தீங்கு வந்துடும், அதை செஞ்சா தீங்கு வந்துடும். அருமையானவர்களே, உண்மையாவே நாம் தேவனோடு இருப்போம் என்றால், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடப்போம் என்றால் ஒரு நாளும் தீங்கு வரப்போறதே இல்லை. அவன் பிசாசு அப்படிதான் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஏன்னா பிசாசுனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வருவது. ஆமென். நான் தான் சொல்றேன், தேவனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வருவதுங்க. ஆமென். சந்தோஷம் தான். நம்ம எப்போதுமே தேவனுக்குள்ளாய் சந்தோஷமா இருப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நெகேமியா புஸ்தகத்தில் நான் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அப்போ வேத வசனம், வேதம் அல்லது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா பிசாசு என்ன எதிர்பார்ப்பான்னா, நாம பயத்தோடயே இருக்கணும், கலக்கத்தோடே இருக்கணும், எப்பொழுதுமே ஒரு விதமான டென்ஷனோட. சில பேர் இருப்பாங்கல்ல, ஒரு சின்ன பிரச்சனைனால என்ன செய்வாங்க, அப்படி டென்ஷனாவே இருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்சாதான் அவர்களுக்கு. நாம அப்படி கிடையாது, நாம ரொம்ப ரிலாக்ஸ். அல்லேலூயா. என்னது, ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ். கர்த்தர் எப்படி என்ன செய்வார், கடைசி நேரத்தில் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி. ஒரு சிலர் ஜூலி கேட்டால் சொல்லுவார், ஜூலிகிட்ட நான் அன்னைக்கு தான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது, ஒரு செய்தி நாளைக்கு கொடுக்கணுமா, 5 நிமிஷம் செய்தி கொடுக்கணும், அன்றைக்கி நைட்டு பூரா தூங்க மாட்டாலாம். நம்ம அப்படி இல்லை, ஒரு நாள் கூட்டமே நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் ரிலாக்ஸாக நல்லா தூக்கம். அல்லேலூயா.
ஏன்னா நான் யார் கையில இருக்கேன்? அந்த என்ன வேணும் தெரியுங்க சொல்லி, அந்த என்ன இருக்கு? நான் யார் கையில இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியானவர் கரத்துல இருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓ, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. டென்ஷன் ஃப்ரீ. ஆமா, ஹல்லேலூயா. சிந்திச்சிட்டு இருப்பேன், அது வேற விஷயம். நாளைக்கு செய்தி கொடுக்குற குறித்து இந்த வார ஆரம்பத்திலேருந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடும், அது வேற விஷயம். ஆனால் அதுக்காக டென்ஷன் ஆகுறது இல்லை. கர்த்தர் எப்படி என்ன செய்வார்? என்னை பயன்படுத்துவார். என்ன, நான் அவர் கையிலெல்லாம் இருக்கிறேன். அதுக்காக சும்மா இருக்கிற தேவ சமூகத்தை தேடுகிறேன், வார்த்தையில தியானமா இருக்கிறேன், அதெல்லாம் வேற விஷயம். அதுக்காக செய்திக்கு ஐயோ அதை கொடுக்கணும், அப்படி கொடுத்தா இப்படி கொடுத்தா, எப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா, அதை செஞ்சு அப்படி கவலைப்படுறதே இல்லை. எதை கொடுத்தாலும் ஆவியானவர் அதை ஆசீர்வாதம் ஆக்குவார். ஆசீர்வாதம் ஆக்காவிட்டால் எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நான் அவர் நாம மகிமைக்காக வந்து நிற்கிறேன். ஏன் நாம மகிமைக்காக வந்து நிற்கிறேன்? இல்லவே இல்லை. நான் இங்க இருக்கிறதே அவருக்காக, அவருடைய நாம மகிமை மேன்மைக்காக. பைபிள்ல ஏசாயா புஸ்தகத்துல 61ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் நினைக்கிறேன், 3-4 நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவன் தம்முடைய மகிமைக்கென்று, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். அல்லேலூயா. என்னது? நீங்களும் நானும் யாரா? நான் மட்டும் இல்லைங்க, நீங்க ஒத்துக்கொண்டீர்களா நீங்களும் அப்படித்தான். வாசிங்க. சீயோனிலே சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஆனந்த தைலத்தையும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் நீங்களும் நானும் கர்த்தர் தம்முடைய மகிமை கேட்டு நாட்டின் நீதியின் விருட்சங்கள். கையை கொடுங்களேன், பக்கத்தில் கொடுங்களேன், சொல்லுங்களேன். நீங்களும் நானும் ஏன் மகிமைக்கல்ல, உங்க மகிமைக்கல்ல, கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். இது யார எடுத்து கை எடுத்துருங்க. இது யாரை குறித்து சொல்லப்பட்டது தெரியுமா? உங்களையும் என்னையும் குறித்துங்க. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பகுதி பின்னாடி லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு வாசிக்கிறார். காமிச்சிருக்கேன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லூக்கா 4ஆம் அதிகாரமா, அதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூத தேவாலயத்துக்குள்ள போய் இந்த வசனத்தை வாசிக்கிறார். வாசி ஜனங்களுக்கு அதுல இருந்து செய்தியை கொடுக்கிறார். என் அன்பானவர்களே, அதுல இருந்து அப்படியே நமக்கும் தான் அந்த வார்த்தை வருது. அவர்கள், நீங்கள். அவர்கள் யாரு? நீங்கள். கர்த்தர் சொல்லுங்க, நான் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். அவர் நாம என் மூலமா மகிமைப்படும், படணும். ஹல்லேலூயா. அவர் நாம என் மூலமா என்ன செய்யணும்? படும், படணும். அப்ப பிசாசு என்ன செய்வான்? நான் சில வேளைகள்ல உங்க காதுல வந்து பேசுவான், இது இப்படி ஆயிரும், அது அப்படி ஆயிரும். எப்படி ஆகட்டும், தேவன் கையில நான் இருக்கிறேன். நீங்கள் நான் யார் கையில இருக்கிறோம்? என் காலங்கள், என் சரீரம், என் குடும்பம் அப்படியே இறங்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்ட் என்ன செஞ்சிடணும்? தைரியமா சொல்லுங்களேன். ஒரு தப்பா சொன்னா என்ன, உங்களுக்கு என்ன பெரம்பூச்சி அடியா கொடுக்க போறோம்? நாங்க அடியா கொடுக்க போறோம்? சொல்லுங்களேன் தைரியமா. நான் யார் கையில இருக்கிறேன்? சத்தமா சொல்லணும். நான் சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லணும்? நான் என்னுடைய சரீரம் அவர் கையில் இருக்குன்னு நீங்க சொல்லணும். நான் என்னுடைய சரீரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய ஊழியம், என்னுடைய பிள்ளைகள்,
எனக்குரிய எல்லாமே இது போதுங்க. இந்த விசுவாசம் போதுங்க. பிசாசு தெரிச்சு ஓடிடுவான். நீங்க அந்த மோசே இடத்துல பார்வோன் சொல்றான் பாருங்க, 10ஆம் அதிகாரத்தில் 27 இருந்து வாசிங்க. கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், போகவிட மனதில்லாதிருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, எச்சரிக்கையாரு, சாவா என்றான். சரி, அல்லேலூயா. அவன் சொல்றான், பார்வோன்னா பிசாசு, ஞாபகம் வச்சுக்கங்க. பார்வோன்னா யாரு? பிசாசு, ஞாபகம் வச்சுக்கணும். பார்வோன் சொல்றான், நீ என் முகத்தை காணும் நாளில் என்ன செய்வாய்? நீ சாவாய். என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாரு. என் முகத்தை பார்த்துட்டேன்னா நீ செத்த. அவன் சொல்றான். மோசே அவன் சொன்னதை திருப்பி சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் தெரியுமா? நீ சொன்னது சரிதான், இனி உன் முகத்தை என்ன செய்ய மாட்டேன்னா பார்க்க மாட்டேன். அதோட முடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. பிசாசுனுடைய வார்த்தையிலையும் எனக்கு பாசிட்டிவான வார்த்தையை எடு. அல்லேலூயா. அவன் சொன்னதுல பாதியை மட்டும் எடுத்துட்டான். உன் முகத்தை என்ன செய்ய மாட்டேன் இனி. அவன் சொன்னா, நீ என்னை பார்த்தேன்னா பார்க்காதபடி எச்சரிக்கையாரு, நீ பார்த்துட்டேன்னா செத்த அப்படின்னு பார்வோன் சொல்றான் மோசே இடத்துல. ஏன்னா கடைசி அப்பதான் பார்க்கறான் பார்வோனை. கடைசி 9வது வாதம் முடிச்சுட்டு பார்வோண்டத்துல வாரான். வந்து அப்பதான் கடைசியா பார்க்கறான். அதுக்கப்புறம் தான் 10வது வாதம். இது என்ன வாதம்? இதுதான் தலைச்சன் பிள்ளை. அந்த வாதம் தலைச்சன் பிள்ளை எல்லாம் ஆண்டவர் எகிப்தில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் எடுக்கிறாரு அந்த வாதை. அப்ப அதுக்கு முந்தின வாதை 9வது வாதை முடிச்சிட்டு தான் பார்வோண்டத்துல போறான். பார்வோண்டத்துல போய் பேசுறான் விடுன்னு சொல்லி. அப்பவும் சொல்றான், நீ என் முகத்தை காணாதபடிக்கு என்ன செய்ய? நீ எச்சரிக்கையாரு, நீ பார்த்துட்டேன்னா அன்னைக்கு செத்துட்ட, நீ பார்த்துக்கோ. அவன் பெரிய படை பலம், பெரிய திமிர்ல பேசுறான். அவன் என்ன திமிரா இருந்தாலும் சரிங்க, தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமில்லை. அவர் நீங்க லூக்காஸ் விசேஷத்துல மரியாளிடத்துல பேசும்போது மரியாள் சொல்லும்போது சொல்றாங்க, அவர் பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளினாராம். என்னது? பலவான்களை எளியோரை உயர்த்தினார். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்களா அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே பிரைஸ் தி லார்ட் 49 இருந்து வாசிங்க, 48 இருந்து வாசிங்க. 48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவர்கள் என்ன செய்தாராம்? சிதறடித்தார். அடுத்து பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி, அல்லேலூயா, இந்த வசனத்தை தான் சொல்றார் பாருங்க. மரியாள் சொல்றார், பலவான்களை என்ன செய்தார்? ஆசனங்களிலிருந்து. அவன் பார்வன் அவன் திமிர்ல பேசுறான். அவன் பெரிய படம் இருக்குது, உலகத்திலே சிறந்த படம் அந்த நாட்கள்ல. ஏன்னா எகிப்து தேசம்
அது உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது அந்த நாட்கள்ல. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு படை, எகிப்திய படை. அந்த தைரியத்துல அந்த திமிர்ல அவன் பேசுறான், நீ என்னை காணும் நாளில் சாகவே சாவாய். இவன் தாழ்மையோடு சொல்றான். உண்மைதான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அதனால தைரியமா பேசுறான். அவன் எளிமையா பேசுறான், தாழ்மையா பேசுறான், ஆனா தைரியமா பேசுறான். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்குள்ள இருக்குது, ஞாபகம் வச்சுக்கங்க. ஹல்லேலூயா. நீங்க அதிகாரத்தோட பேசுங்க உங்க சூழ்நிலைகளுக்கு, நீங்க அதிகாரத்தோடு பேசுங்க உங்க பிரச்சனைகளுக்கு, நீங்க அதிகாரத்தோடு பேசுங்க. உங்களுக்கு எதிர்த்து வருகிற மனிதர்களுக்கு முன்பாக தாழ்மையா பேசுங்க, அதே சமயத்துல போல்டா பேசுங்க, எந்த பயம் இல்லாம பேசுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருப்பது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்க என்ன வார்த்தை பேசினாலும் அங்க போய் ஒரு விளைவு உண்டாக்குங்க, உங்களுக்கு ஏதுவான விளைவு. கைத்தட்டி அவரை துதிப்போம். ஆமா, உங்களுக்கு ஏதுவான விளைவு. பவுல் சொல்றாருல பாருங்க, பேலிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன்ட்ட அவர் இச்சை அடக்கம், நீதி, இதை குறித்தெல்லாம் பேசுறாரு. அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கிறோம். உடனே அந்த பேலிக்ஸ் பயமடைந்து விட்டான். என்னது? பயமடைந்து விட்டான். அகிரிப்பா என்ற ஒரு ராஜாட்ட அவன் பேசுறான், அகிரிப்பா ராஜாவே அப்படி சொல்லி தைரியமா பேசுறான். நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to Jesus. அப்போஸ்தலர் நடபடிகள் 24 வாசிங்க. வாசிங்க. 26 அதிகாரம் எத்தனை வசனம்? அகிரிப்பா ராஜா சொல்லுங்க. இல்ல எத்தனை வசனம் சொல்லி சொல்லுங்க. 26:2. இல்ல சிஸ்டர், அது இல்ல. அதேதான் அந்த வசனம் தான். இந்த அதிகாரம் 26, 27. வாசிங்க, இப்ப எல்லாரும் வாசிங்க. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய பயம் வந்துட்டு. அவனுக்கு என்ன பயம் தெரியுமா? ஐயோ, இவன் பேசுறது இப்ப கேட்டுக்கிட்டே இருந்தா, அதான் இடையில பூந்துட்டான். இவன் பேசுறதை கேட்டுட்டே இருந்தா நான் என்ன ஆயிருவேனா, கிறிஸ்தவன் ஆயிருவேன் போல் இருக்கேன்னு பயந்துட்டு அவன் பேசுறான். நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் குறை நீ என்ன செய்கிறாய், சம்மதிக்க பண்ணுகிறாய். அடுத்து வாசிங்க. நீர் மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும், அவர் சொல்ற அந்த கட்டு தவிர நான் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டு இங்க நிக்கிறேனோ அதே போல எல்லாரும் மாறணும்னு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். உடனே அவன் எந்திரிச்சு போய் பக்கத்துல அவன் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போய், இவன் எந்த தவறுக்கு ஏதுவான எந்த காரியம் என்ன செய்யல, இவனை விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறான். விடுதலை பண்ணல, அது வேற விஷயம். விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிற எதுக்குன்னா, அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. அவன் பேசுகிற வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவர்கள பயமடைய செய்தது. அல்லேலூயா. பயமடைய செய்ததுன்னா என்ன நடந்துச்சு? இவனுக்கு எதிராக எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. அதுதான் காரணம். நீங்க அந்த இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. பேலிக்ஸ் அவன் 24 வாசிங்க. அப்போஸ்தலர் 24. வந்து கேட்டான். அவன் பவுல் நீதியையும் இச்சையடக்கத்தையும் பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, நீ போகலாம். நியாயம் விசாரிக்க வந்தவன் என்ன சொல்றான்? நீ போப்பா, தயவுசெய்து போ. என்ன பயம் வந்துட்டு அவனுக்குள்ள. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற வார்த்தை அது எனக்குள்ள இருந்து போகணுங்க. ஜெபத்தோடு அனுப்பணும். வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் தேவனே, உம் வார்த்தையை அனுப்பும் இந்த நாளிலும் இந்த வேளையில். வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் தேவனே, உம் வார்த்தையை அனுப்பும் இந்த நாளிலும் இந்த வேளையில். ஒரு வார்த்தை நீர் அனுப்பிடுமே, உயிரடையும்
வார்த்தையை அனுப்பும் இந்த நாளிலும் இந்த வேளையில் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் தேவனே, வார்த்தையை அனுப்பி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு யாரெல்லாம் அந்த வேதத்தை உயிரா நினைச்சு வாசிக்கிறீங்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் தேவனுடைய வார்த்தை இருக்குதுங்க. நீங்க தைரியமா பேசுங்க, நீங்க அதிகாரமா பேசுங்க. உங்க வார்த்தை போய் என்ன செய்யும்? அங்க கிரியை செய்யும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். முந்தி பிரச்சனை நடந்தப்போ பேசிட்டு இருக்கிறேன். இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் பேசுறாரு, நான் என்னிடத்தில் உள்ள நியாயத்தை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சத்தம் தெரியும். நீங்கள் அநேகர் என் கூட பழகுனீங்கன்னா நான் வந்து ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோன்னா என் சத்தம் எப்படி போகுன்னு தெரியும். எனவே என் சத்தம் என்னை அறியாமல் மேலே போயிட்டு, மேலே போனால் வெளியே பந்தோபஸ்துக்கு இருந்த போலீஸ்லாம் துப்பாக்கியோடு இருந்தவங்கலாம் இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு ஏதோ சண்டை நடக்குது அப்படின்னு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து இப்படி நிற்கிறாங்க. எனக்கு அப்புறம் தான் சிந்தனையே வருது, சுய நினைவு வருது. ஐயோ நம்ம பாட்டில் சத்தமாக பேசிட்டோமே, அப்படிலாம் நான் ரொம்ப தைரியசாலிலாம் கிடையாது, சத்தமாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் சிந்தனையே வருது. அப்போ இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொன்னார், இது போலீஸ் ஸ்டேஷன்யா, இதில் ஏன் சத்தம் தான் பெருசாக இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. என்னது இன்ஸ்பெக்டர் சொன்னார். எனக்கு நான் அப்படி பேசணும்னு நினச்சே பேசலை. அவர் சொல்கிறாரு, இது ஸ்டேஷன், இதில் ஏன் சத்தம் தான் ஏன் பெருசாக இருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு சுய நினைவே வருது, எப்படி பேசிட்டோமே அப்படின்னு. ஒன்றும் நடக்கலை, அதுக்கப்புறம் விட்டாங்க, அது வேறு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரச்சனையப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அவர் எங்களை விசாரிக்கிறாரு. ஒரு பிரச்சனையப்போ விசாரிக்கிறாரு. நான் இங்கே நிற்கிறேன், இன்ஸ்பெக்டர் இங்கே நிற்கிறாரு, அவர் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் இன்ஸ்பெக்டர் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் நானும் இங்கே நின்றுட்டு இருக்கிறோம் பக்கத்தில். அப்போ நான் பார்க்குறேன், நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட, ஏசிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட. இன்ஸ்பெக்டர் கையை பார்க்குறேன், இப்படி நடுங்கிட்டு இருக்கு. அடப்பாவிகளா, இவ்வளவுதான் தைரியமா? நாம தைரியமா பேசிட்டு இருக்கிறோம், ஏன் கையெல்லாம் நடுங்கல? அவருக்கு பயம் வந்துட்டு. எனக்கு அருமையானவர்கள், நான் உண்மையை சொல்றேங்க, நான் எடுத்து கூட்டிலாம் சொல்லலை, எக்ஸ்ட்ராவா சொல்லலை, நான் நடந்த உண்மையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் உங்களுக்குள்ள இந்த அதிகாரம் புறப்பட்டு, நீங்க பேசுற வார்த்தை மெல்ல பேசலாம், ஆனால் அந்த வார்த்தை அங்க என்ன செய்யும்? பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அதற்கு நான் சுவிசேஷத்துக்கு அதை சொல்லுகிறேங்க. நீங்க ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்றால் நீங்க பேசுற சாதாரண காரியமும் அவனுக்குள்ள போய் அது கிரியை செய்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. இயேசு நீ போகலாம், உன் வேலைக்காரன் சோமாயிட்டான்னு சொல்றாரு, அங்க அவன் சுகமாயிட்டான். இன்னொருத்த எவ்வளவோ தூரத்தில் வந்திருக்கான், ராஜாவின் மனுஷன் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், என் மகன் அங்க வியாதியா கிடக்கிறான்னு சொல்றான். இங்க இவர் சொல்றாரு, அவன் எங்கே எவ்வளவு தூரத்தில் உள்ளவனா. அது பார்த்தா அந்த வேலைக்காரன், அந்த பையன், ராஜாவுடைய பையன் வந்து அவன் இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட சென்னை தூரமா, அந்த ஊருக்கும் இயேசு இருக்கிற ஊருக்கும். இயேசு இருக்கிற ஊர்ல வந்து இயேசுட்ட பேசிட்டு இருக்கான் இவன். அவர் சொல்றாரு, போ, உன் பையன் என்ன ஆயிட்டான்? சுகமாயிட்டான். பைபிள் சொல்லுகிறது அந்த நேரத்தில் தானே ராஜாவின் மகன் சுகமானானா. அல்லேலூயா. வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க, அவர் வல்லமை இருக்குதுங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நீங்க பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா மாறிடும். கையை தட்டி அவரை துதிங்க. நான் பேச்சுக்கு சொல்லுங்க, உண்மையை சொல்றேன். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அதிகமா உள்ள போக போக உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற அதிகாரம் உள்ள வார்த்தைகள் உங்களுக்குள்ள புறப்படும். உங்க வியாதியை மாற்றுகிற அதிகாரம் உள்ள வார்த்தைகள் உங்களுக்குள்ள புறப்படும். உங்க பிரச்சனைகள், உங்கள் குறைவை, ஏன் உங்க தரித்திரத்தை மாற்றுகிற அதிகாரம் உள்ள வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து புறப்படும். இந்த வார்த்தையை அதிகமா வாசிங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை அதிகமா வாசிங்க. ஏன்னா இந்த வார்த்தை உள்ள போக 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 உள்ளிருந்து வெளியே வர்ற வார்த்தைகள்லாம் அது தேவனுடைய வல்லமை பொருந்திய வார்த்தைகளாக வரும். அந்த தைரியத்தில் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமாக வாசிக்கிறோம், எனவே தைரியமாக வந்து நிற்கிறோம். தேவன் ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தையை தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அமலர் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.
தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. It has the power, it has the life. அது வல்லமையும் ஜீவனும் உள்ளது. உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்குங்க. இந்த வார்த்தை அதிகமா நீங்க வாசிங்க. நீங்க அதிகமா உங்க பிரச்சனைக்கு உண்பா என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை சொல்லுங்க, நீங்க விசுவாசிக்கிறத சொல்லுங்க, உங்களுக்கு தேவன் நன்மையானதை செய்வார்னு சொல்லுங்க தைரியமா. It will happen, it will happen. அது நடக்கும். அப்படியே நான் பேச்சுக்கா சொல்லல, செய்திக்கா சொல்லலைங்க. நான் தேவனுடைய வார்த்தையை நம்பி உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம அவர் எதுக்காக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரோ அது அவர் செய்த, அவர் நினைத்த காரியம் ஆகும்படி வாய்க்குமா. அது உங்க வார்த்தையை அனுப்புங்க. இந்த கால வேளையில ஆண்டவர் கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. நான் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறேங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அதிகமாக உள்ள போகணும் என்பதற்காக தான் நான் நிறைய கிளாஸை வச்சு அதை செஞ்சு இதை செஞ்சு டெஸ்ட் வச்சு அப்படியே போராடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனாய் மாறணும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இந்த வல்லமை கொண்டு வருகிறதா மாறணும். இந்த வார்த்தை அதிகமா உங்களுக்குள்ள போக போக தான் அது நடக்கும். ஆமா, கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றை பார்க்கல வார்த்தையை முக்கியமா என்னங்க, அவருடைய வார்த்தையை முக்கியமா என்னங்க, அவருடைய வசனங்களை முக்கியமா என்னங்க. இது உள்ள போக போக உங்களுக்குள்ள வருகிற உங்க சொந்த வார்த்தைகள் கூட அது தேவனுடைய வார்த்தையா வரும், தேவனுடைய வல்லமை பொருந்திய வார்த்தையா வரும், அநேகரை வாழ வைக்கிற வார்த்தைகளாய் வரும். நீ ஒரு வீட்டில் போய் பேசுவ, அவர்களுக்காக கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து அதை அப்படி நடக்க பண்ணுவார், வாழ வைப்பாருங்க அந்த குடும்பத்தை. உங்களை நம்பி அநேக குடும்பங்கள் வாழ்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அழிவின் நிலையில இருந்து நீங்க வருவீங்க, வாழ வைப்பீங்க என்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை அதிகமா படிங்க, குடும்பங்கள்ல போய் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, வாழ வைக்கிற வார்த்தைகளை சொல்லுங்க. அழிவுக்கு எதுவாக அவர்கள் இருதயத்தில் சிந்தி அவர்களுடைய சிந்தனையில நிரப்பப்பட்டிருக்கிற அந்த அழிவுக்கு எதுவான வார்த்தைகள்லாம், சாத்தான் நிரப்பி இருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் வெளியேறும்படியா உங்க வார்த்தைகளை சொல்லுங்க. வாழ வைக்கட்டும், இந்த வார்த்தைகள் வாழ வைக்கட்டும். எலும்பு பள்ளத்தாக்குல போய் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகளை பார்த்து பேச சொன்னார். அவன் பேசினா அந்த எலும்புகள் உயிரடைந்தது. அநேக குடும்பங்கள் எலும்பு கூடுகளை போல தோற்றமளிக்கிறாங்க. சாபத்தினால, பாவத்தினால, வியாதியினால, குறைவினால, தரித்திரத்தினால. நீங்க போய் பேசணும். ஆமா, நீங்க போய் பேசி வாழ வைக்கணும். இயேசுதான் வாழ்வுன்னு சொல்லணும், இயேசு உங்களை வாழ வைப்பார்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? கர்த்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாருங்க. அந்த குடும்பங்கள் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த நாள் சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன், வார்த்தையை அனுப்பி வாழ வைக்கிற தேவன். இந்த நாளில் ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையை அவர்கள் எடுத்து பேசணும் ஆண்டவரே. உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு வரணும் ஆண்டவரே. இவங்க பேசுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். அப்படியான நிலைமை இவர்களுக்குள்ள வரணும். அப்படியா இவர்களை பக்குவப்படுத்துவீராக, பழக்குவிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் மீதில் வருவார், வானத்தின் மீதில் வருவார், தூதர்கள் சூழ ராஜனாக மகிமையோடு மேகம் வந்திடுவார். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா.